அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்டன் பைட்ஸ். இன்றைக்கி நாம் வெஜ்ஜி சிக்கன் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1/4 கிலோ பாயில்டு சிக்கன், 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 கப் ஃபைன் சாப்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/2 கப் பீன்ஸ், ஸ்ப்ரெட்டிங்காக மயோனீஸ் எடுத்திருக்கேன். இது ஸ்லைஸ் சீஸ். தென் இதில் நான் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் துருவின கேரட், 1/2 கப் கேப்சிகம், 1/2 கப் சிக்கன் ப்ராத், 1 கப் மொசரல்லா சீஸ், 5-6 பூண்டு நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்ப்ரெட்டிங்காக டொமேட்டோ சாஸ், மிக்ஸ்டு ஹர்ப், ஒரிகானோ. நான் சாண்ட்விச்காக இன்றைக்கி மில்காவோட சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ட்ரை ஸ்பைசஸில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கல ஆனியன் அது ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது சாட்டே பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. இதோட கலர் பிங்க் கலராக சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் 1/2 கப் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் கேப்சிகம் 1/2 கப் அதை ஆட் பண்ணுறேன். தென் 1/2 கப் கேரட். இது மூணுமே நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெஜ்ஜிஸ் எல்லாம் வெந்து வரணும். காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நான் இப்போது ஒரு 1/4 கிலோ சிக்கன், வேக வச்ச சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நான் இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதில் சிக்கன் ப்ராத் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ப்ராத் அப்படின்னா வேக வைக்கிறோம்ல சிக்கன், அதோட தண்ணி தான். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் நல்லா மசிச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன், காய்கறி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு மசிச்சிக்கோங்க. நான் இப்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போடுறேன், கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. மூடி போட்டு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாண்ட்விச்காக ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போது ஒரிகானோ ஆட் பண்ணுறேன். ஒரிகானோ அண்ட் மிக்ஸ்ட் ஹர்ப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் போடுங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் போட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஈஸியான சாண்ட்விச் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ மூடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் மேஷர் வச்சு நல்லா மசிச்சிக்கோங்க. அப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெஜ்ஜிஸ் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ உங்கள் கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியே பிடிக்காத கிட்ஸ் கூட நல்லா இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போது நான் இதில் 1 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பர்ஃபெக்டான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் ரெடி பண்ணியிருக்கோம்ல மைனூஸோட மிக்சர் அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 ப்ரெட்லேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஸ்லைஸ் சீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொசரெல்லா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நான் ஸ்லைஸ் சீஸ் வைக்கிறேன். இன்னொரு ப்ரெட்டில் ரெடி பண்ணியிருக்கோம்ல சிக்கனோட மிக்சர் அதை நான் வைக்கிறேன். வச்சு இந்த மாதிரியே நீங்கள் எல்லா ப்ரெட்க்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் தான் சாண்ட்விச் செய்ய போகிறேன். இதில் நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சாண்ட்விச் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லை அப்படின்னா ஈஸியாக பேனில் கூட செய்யலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் போட்டு லோ ஃப்ளேம்லேயே 2 பக்கமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஸோ டேஸ்டியான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். இப்போது நான் இதில் 5 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணுறேன். எனக்கு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது கட் பண்ணி காமிக்கிறேன். டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ஈஸியான வெஜ்ஜி சிக்கன் சீஸ் சாண்ட்விச்சஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோல்டன் பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.